ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெமிஸ் கிச்சன். ஹெமிஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா அவள் வடையும் அவள் பாயாசமும் தாங்க செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாயாசமும் சூப்பராக இருக்கும், வடையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஸ்வீட் ரெசிபியும் கார ரெசிபியும் தாங்க பண்ணி காட்ட போகிறேன். அவளை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாயாசமும் அவளை வச்சு ஒரு வடையும் செஞ்சு காட்ட போகிறேன். ரெண்டுமே அவளை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இன்றைக்கி அவள் இந்த பவுலால் நான் ஒரு பவுல் அவள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயாசம் எப்படி பண்ணுறது இதில் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் நான் நெய் ஊற்றி வச்சுருக்கேன். நெய்யில் இந்த அவளை நம்ம வறுக்க போகிறோம். இது சுத்தமாக க்ளீன் பண்ண அவள் தாங்க, அதனால் நான் கழுவாமையே போடுறேன். இதில் எந்த ஒரு தூசியும் இல்லை. டாட்டா பிராண்டில் உள்ள அவள், அதனால் இந்த அவளை அப்படியே நான் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் அவளில் ஏதாவது தூசி அந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நல்லா கழுவிட்டு நல்லா உடச்சிட்டு அதுக்கப்புறமா வறுத்து விடுங்க அவளை. நெய்யில் ஃபஸ்ட்டு இந்த அவளை வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை அவள் தாங்க எடுத்துருக்கேன். நம்ம சிவப்பு அவள்லையும் இந்த மாதிரி செய்யலாம், கெட்டி அவள்லையும் இது செய்யலாம். இது கொஞ்சம் லைட்டாக லேஸ் அவள், அதில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு பாயாசம் வச்சு காட்டுறேன். ரொம்ப போட்டு வறுக்க வேண்டாம், ஓரளவுக்கு லைட்டாக வாயில் போட்டால் மொறு மொறுன்னு இருக்கும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், அவளை இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுட்டோம். நல்லா நெய்யில் மணம் வர்ற அளவுக்கு எடுத்து பார்த்தாக்கா நல்லா மொரன்னு நல்லா இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். ஆனால் கருக்க விட்டுறக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அவளை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், நான் ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். திக்கான பால் தான், நான் இன்னும் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றலை. இந்த பால் நல்லா கொதிக்கட்டுங்க, அதனால் பால் திக்காக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அவள் பாயாசத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் அவள் பாயாசத்துக்கு ஒரு 10 முந்திரி பருப்பும் 10 பாதாம் பருப்பு எடுத்து லைட்டாக வெந்நீர் ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க. இப்போ அப்படியே நம்ம உரித்து எடுத்தோம்னா அந்த தோல் வந்துடும், வெந்நீர் ஊற்றி ஊற வச்சோம்னா. அது மாதிரி இந்த பாதாமை இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. உரித்து எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதில் ஏற்கனவே ஏலக்காய் பொடிச்சு வச்சது தான். பாயாசத்துக்கு ஏலக்காய் போடணுங்கிறதுனால இதிலையே போட்டு நான் இந்த பாதாமும் முந்திரியும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வர போகிறேன். இதில் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், பால் நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்தோம். நல்லா கொதிச்சுட்டு ஆடை படர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பாதாம் முந்திரி ஏலக்காய் நம்ம அரைச்சோம் இல்லைங்க, அதை இந்த பாலில் ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க, நல்லா க்ரீமியாக இருக்கும் இந்த பாயாசம். அவ்வளோ டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நம்ம கெஸ்ட்டுங்க யாருன்னா வந்தால் டக்குன்னு உடனே செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், நான் பாதாம் முந்திரி அரைச்ச அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கிறேங்க. ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவள் பாயாசம் செஞ்சு கொடுங்க. நல்லா க்ரீமியாக ரிச்சாக இருக்குங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு நல்லா பால் கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச அவளை இது கூட சேர்த்துக்கலாங்க. நெய்யில் வறுத்த அவளை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் குங்குமப்பூ இருந்தால் கூட போட்டுக்கலாம், ரொம்ப ரிச் அண்ட் லுக்காக இருக்கும். ஆனால் என்கிட்ட இன்றைக்கி குங்குமப்பூ இல்லை, நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க. அவள் முழுவதுமாக வேக வச்சிடாதீங்க, அப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. கொஞ்சம் அவள் கொஞ்சம் வெந்தால் போதுங்க. ஒரு 3/4 பக்குவத்துக்கு வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அவள் கொஞ்சம் நேரம் இதில் வேகட்டும், ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இது கல் தூசி கீசி எதுவுமே இல்லாத நல்லா பதப்படுத்தின நாட்டு சக்கரை இதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் சேர்க்குற மாதிரி இருந்ததுனாக்கா அடுப்பில் வச்சு கொஞ்சம் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. தூசி கல்லெல்லாம் இருக்கும். இது நம்ம ஒயிட் சுகர் கூட போட்டு செய்யலாம். இந்த மாதிரி நாட்டு சக்கரை போடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா அவள் பாயாசம் நல்லா கொதிக்குது பாருங்கள். ஒரு 3/4 பக்குவத்துக்கு இந்த அவள் வெந்துருச்சிங்க. இப்போ நான் முந்திரி வறுத்து வச்சுருக்கேன் நெய்யில், அதை இதில் சேர்த்துக்கலாம். நட்ஸெல்லாம் நம்ம விருப்பம் தாங்க, நிறைய வேணாலும் நிறைய சேர்த்துக்கலாம். பாதாம் முந்திரி பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி மட்டும்தான் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கிறேன். ஒரு அருமையான அவள் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாதாம் முந்திரி எல்லாம் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். ரொம்ப ரிச் அண்ட் லுக்காக இருக்கும். நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டுங்க வந்தால் டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம்.
நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு இதை வந்து நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அவ்வளோதாங்க, ஒரு அருமையான அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் அவல் எடுத்துருக்கிறேன். வெள்ளை அவல் தாங்க எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் தட்டையாக உள்ள அவல் எடுத்துருக்கேன். நீங்கள் கெட்டி அவல் கூட எடுத்துக்கலாம். இந்த அவலை வச்சு இன்றைக்கி வந்து ஒரு கார வடை தாங்க செய்ய போகிறேன். அவல் வடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அவல் வடை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவலை வந்து ஒரு 2 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க. இந்த அவல் சுத்தமான அவல் தான். நான் ஒரே ஒரு வாட்டி தான் கழுவி எடுக்க போகிறேன். பாருங்கள், அவளை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து ஒரு 3 நிமிஷம் தாங்க நான் ஊற வச்சேன். அதுக்குள்ளேயே நல்லா ஊறிடுச்சு. ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க, எண்ணெய் குடிக்கும். இப்போ நல்லா அவளை நல்லா புழிஞ்சிட்டு நான் ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். ஒரு அவல் கெட்டி அவல்னா கொஞ்சம் ஊற லேட் ஆகுங்க. இது வந்து கொஞ்சம் நைஸ் அவளுங்கிறதுனால சீக்கிரம் ஊறிடுச்சு. அதனால் நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், அவ்வளோ நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணுங்க. இது கூடவே நான் வந்து ரவை வந்து ஒரு 3 ஸ்பூனு கிட்ட ரவை எடுத்துருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு வந்து ஒரு 5-6 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது ரெண்டையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக அரிக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 4-5 பல்லு இடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி எடுத்துருக்கேங்க. இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த அவல் வடை ஈஸியாக செஞ்சிடலாங்க. அவ்வளோ ஈஸி, டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அவல் வடை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்லேயே ரெடி பண்ண கரம் மசாலா தூள் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் 4 காஞ்ச மிளகாவும் கொஞ்சோண்டு சோம்பும் அந்த பல்ஸில் வச்சு எடுத்தேங்க. இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சோம்பும் போட்டிருக்கேன். ஒன்றும் அதிகமாக குறப்பாக அரைச்சிருக்கேன். அதையும் இது அவல் வடைக்கு சேர்த்துக்கலாம். வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. அவல் வடைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அவல் வடைக்கு எல்லாத்தையும் நல்லா பொருள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து 100 கிராம் தயிர் எடுத்துருக்குறேன். அதையும் நம்ம இது கூட ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றும் போது நல்லா வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டோட இந்த வடை டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் நான் இன்றைக்கி வந்து தயிர் போடுறேன். தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். எனக்கு தயிர் போட்டும் கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கிட்டேங்க. இந்த அளவுக்கு பிடிக்க வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கோங்க. தண்ணியை நிறையா ஊற்றுனீங்கனாக்கா எண்ணெய் நிறையா குடிச்சிடும். அதனால் பார்த்து இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு உருண்டையாக உருட்டிக்கிட்டு உள்ளங்கையில் வச்சு இப்படி தட்டிக்கோங்க. தட்டிட்டு நடுவில் வந்து ஒரு ஓட்டை போட்டு நம்ம வந்து இந்த அவல் வடையை சுட்டுடலாங்க. நீங்கள் ஓட்டை போட்டு வேணாலும் செய்யுங்க, ஓட்டை போடாமையும் செய்யலாம். நான் இன்றைக்கி ஓட்டை போட்டு செய்கிறேன். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா நெருக்க தட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ எண்ணெய் காயுதே, எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஒரு அவல் வடையாக ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டுட்டோம். உடனே திருப்பி விட வேணாம். ஒரு 3 செகண்ட் கழித்து திருப்பி விட்டால் போதும். பாருங்கள், அவல் வடை வந்து நல்லா செவந்துருச்சு. இந்த எண்ணெயோட சலசலப்பெலாம் அடங்கினோடனே நம்ம எடுத்துக்கலாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக அவல் வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஒரு அருமையான ஸ்நாக்ஸு. நம்ம வந்து இந்த அவலை வச்சு வடை செஞ்சு கொடுக்கலாங்க. ஒரே மாதிரி வடை, உளுந்து வடை, பருப்பு வடைன்னு செய்யாமல் இந்த மாதிரி அவலெல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டாக வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா மொறு மொறுன்னு.
ஒரு அருமையான அவல் வடை செஞ்சு காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள், ஒரு அருமையான அவல் பாயாசமும் அவலில் வடையும் செஞ்சு காட்டியிருக்கேன். டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இதே மாதிரி ஒரு ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் என் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.